விருதுநகர் மாவட்டத்தில் விதிகள் மீறி செயல்படும் பட்டாசாலைகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பட்டாசு ஆலையில வெடிமருந்துல கையாளக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளருக்கு முறையான பயிற்சியில் அளிக்கப்பட்டிருக்கா சார்? பட்டாசு ஃபேக்டரியில தொழிலாளர்கள், அப்புறம் அவங்களை கண்காணிக்கக்கூடிய ஃபோர்மேன், உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுக்குறோம். இப்போ ஏறத்தாழ ஒரு 50 விழுக்காடு நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னே ஒரு பயிற்சி அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை பயிற்சி நிறுவனம் சிவகாசியில் செயல்படுது. ஒரு இணை இயக்குனர் தலைமையில் முழு நேர பயிற்சி மையம். இப்ப பயிற்சி பெறாத தொழிலாளர்கள் உடனடியாக பயிற்சி மேற்கொள்ளணும். பயிற்சிக்கு வரல அப்படின்னா அவங்களுக்கு முதல் முறையா அபராதத்தோட பயிற்சி கொடுப்போம். இரண்டாவது முறை எச்சரிக்கைக்கும் பிறகும் பயிற்சி வரலைன்னா பயிற்சி பெறாத தொழிலாளர்களை வைத்து இயங்கக்கூடிய பட்டாசு நிறுவனங்களுடைய உரிமமை ரத்து பண்றதுக்கு நாங்க உத்தரவு கொடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்து பட்டாசு வெடி விபத்து நடக்கிறதுக்கு என்ன பிரதான காரணம்? இப்போ சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் என்ன சார் சொல்றாங்க காரணம்? இதுல 2-3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றப்ப இது ஒண்ணு நடக்குது. சில நேரங்கள்ல அவங்களுக்கு உரிமம் ஒருத்தர் பேரு கொடுத்திருப்போம். அவர் அதை வாங்கி உள் குத்தகைக்கு, உள் வாடகைக்கு, சப்லீஸ்க்கு விட்டிருப்பார். அவங்க முறையான பயிற்சி இல்லாம அதிகப்படியான கொஞ்ச நாள்ல அதிகப்படியான உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறப்பதான் இந்த மாதிரியான ஆபத்துகள். இப்ப நேற்று நடந்த இதுல கூட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல அதான் தெரிய வருது. அவர் கொடுத்திருக்கிறது ஒருத்தருக்கு, அவர் சப்லீஸ்க்கு விட்டாதாகவும் அந்த சப்லீஸ்ல ரொம்ப ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணதுனாலதான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சதுனால ஒரு வெடி விபத்து நடந்ததா முதற்கட்ட விசாரணைகள் இருக்கு. அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மேஜர் ரீசன். அது இல்லாம குறிப்பா அந்த காலை நேரங்களில் கெமிக்கல் மிக்சிங் நடக்கும். மூலப்பொருட்களை கலக்கக்கூடிய இடம். அந்த கெமிக்கல் மிக்சிங் அறையில தான் பெரும்பாலான வெடி விபத்துக்கள் நடக்குது. அதுலதான் உயிரிழப்புகளும் அதிகமாக வரும். அந்த கெமிக்கல் மிக்சிங்கை கையாளக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த ஃபோர்மேன்களுக்கும் பயிற்சி ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்க இன்சிஸ்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 50% முடிச்சிருக்கிறோம். இப்ப அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சட்டவிரோதமா இயங்கிட்டு வரக்கூடிய பட்டாசு ஆலைகள் மீது இதுவரைக்கும் நம்ம மாவட்ட சார்பா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் சார்? இந்த பெரும்பாலும் என்னன்னா, இந்த உள் வாடகைக்கு விடுறது ஒருத்தவங்க பேர்ல இருக்கும். அவங்க மல்டிபிள் லீஸ்க்கு விடுவாங்க. ஒருத்தர் பேர்ல இருக்கும், அவங்க 6 பேர் 7 பேர் அங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய சிக்கல். அது ஒரு காரணமா இருக்கு. அவங்க மேல கடந்த இப்ப ஒரு 3 மாதத்துல மட்டும் ஏற்கனவே உரிமம் வழங்கி இந்த மாதிரி விதிமுறைகளை மீறிய 82 பட்டாசு தொழிற்சாலைகளோட உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கோம். அவங்கள உரிமத்தை ரத்து பண்ணி அவங்களுடைய உற்பத்தியும் நிறுத்தியிருக்கிறோம். விதிமீறி செயல்படக்கூடிய பட்டாசுகளையும் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும், விதிமீறல் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக அவருடைய உரிமம் ரத்து செய்யப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.